பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எள்களின்றி மயவருகோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாயும் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய புத்தாண்டு பராபவ வருஷ வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த பிரதோஷ நன்னாளிலே நமக்கு காஞ்சி புராணத்தில பெருமான் அந்த ஆலகால விடத்தை எங்கனம் பருகி உலக உயிர்களை காத்தான் என்பது தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. இது ஒரு நல்ல கோயின்சிடன்ஸ். சென்ற வாரம் பெருமான் தன்னுடைய திருக்கரத்திலே சிறிதாக அமைத்து வைத்திருந்த அந்த கொடிய நஞ்சு, அதனை தொலை தூரத்தில் எரிந்து விடவா அல்லது உண்ணவா என்று தேவர்களை கேட்கவும், தேவர்கள் விட இருக்காமல் வாளா இருந்தனர் என்பதை கூறினோம். அப்பொழுது பெருமான் அருகிலேயே இருந்த அம்மையாரை பார்த்து, பெருமாட்டியே, நீ இந்த விடத்தின் மீது கடைக்கண் சாத்தினால் உன்னுடைய அமுத பார்வையினாலே இந்த விடம் அமுதமாகும். இதனை நான் உண்பதினாலே எந்த குற்றமும் உண்டாகாது. இப்பொழுது இதனை நான் உண்ணட்டுமா என்று நீ கூறுவாயாக என்று பெருமாட்டியிடம் உத்தரவு கேட்கின்றார் பெருமான். பெருமாட்டி என்ன செய்தாள்? அவள் வாயை திறந்து ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பெருமானே, உம் விருப்பப்படி உம் திருவுள்ளத்தில் இதனை உண்ணலாம் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்பதனால நீர் விரும்பியபடி செய்யலாம் என்று தலையசைத்து விடை கொடுத்தாளாம். அதனை 50வது பாடலிலே கூறுகின்றார். உலகெல்லாம் தரும் அன்னை அவ்வுலகின் மேல் வைத்த அழகிலா பெரும் கருணையால் கொழு நன்மாட்டு அமைந்த தலைமை அன்பினால் மலர் முகம் ஒரு புடையை சாய்த்து குலவு செங்கையின் விடத்தினை நோக்கினள் குறித்து. பெருமானுடைய அந்த வலது கரத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த விடம், அந்த கொடிய விடம், அந்த விடத்தினை தன்னுடைய திருக்கண்ணினாலே அம்மையார் நோக்கினாள். அதை பார்த்தாள். பார்த்துவிட்டு பெருமானை நோக்கி தலையசைத்தாள். கூடாது என்று தலையசைக்காமல், பெருமானே உம் விருப்பப்படி நடக்கட்டும் என்பதை போல பக்கமாக தலையை சாய்த்து அசைத்தாள். அவ்வாறு பெருமான் அந்த கொடிய விடத்தை உண்பதற்கு அம்மையார் இசைந்தமைக்கான காரணம், இந்த எல்லா உயிர்களையும் உலகங்களையும் தன்னுடைய உதரத்திலே படைத்து அருளிய பெருமாட்டி லோக மாதா, உலக நாயகி என்பதனால, அப்படி படைக்கப்பட்ட எல்லா உயிர்களையும் காக்கின்ற கடமை இருப்பதனால, அந்த தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இந்த செயலினாலே அந்த உயிர்களை காப்பான் என்பதை அறிந்து அவன் உண்பதற்கு அவள் இசைந்தாள். அதே நேரத்துல அந்த நஞ்சு பெருமானுடைய பெருமைக்கு முன் ஒன்றும் இல்லை, அது பெருமானை ஒன்றும் செய்யாது என்றாலும் கூட ஒரு மடக்கொடி தான் என்பதற்கு ஏற்ப பெருமானுடைய அந்த அறிவுறுத்தலின்படியும் இந்த நஞ்சு பெருமானுக்கு எரியக்கூடாது, அதாவது இடைநர, அது சிரமமாக இருக்கக்கூடாது.
அந்த நஞ்சினை பெருமான் உண்பதும் அதை திரட்டுப்பால் சாப்பிடுற மாதிரி இன்பமா இருக்கணும் என்று நினைத்தாலும் என்னவோ என்பதனால அந்த நஞ்சினை அமுதமாகும் வண்ணம் அதனை தன்னுடைய கண்களினாலே தீட்சித்தாள். நயன தீட்சையினாலே அந்த நஞ்சினுடைய நச்சுத்தன்மையை போக்கி அது அமுதாகும் வண்ணம் செய்தாள் என்பதுதான் ஆலந்தான் அமுது பிரான் என்று பார்க்கின்றோம். ஆலத்தினை அமுதாக செய்து உகந்தான், ஆலத்தினை பிராட்டி அமுதாக செய்ய அதனை உண்டு உகந்தான் என்று பொருள் கொள்ளலாம். அவன் ஏலவார் குழலால் உமையோடு இருக்கின்ற கட்சி ஏகம்பன் என்று நம்பியாருடைய தேவாரத்தினால் நாம் அறிகின்றோம். அவ்வாறு பெருமாட்டி தலை சாய்த்து சம்மதம் சாய்க்கவும் கொடுக்கவும் பெருமான் அந்த நஞ்சினை உண்டான். பெருமான் அவ்வாறு நஞ்சினை உண்ட அந்த சிறப்பு தான் பிரதோஷத்தினுடைய சிறப்பு என்று புராணங்களிலே கூறப்படுகின்றது. இன்று பிரதோஷமாக இருப்பது ஒரு நல்ல பொருத்தமாக அமைகின்றது. மாழை உண்கனி நோக்கலும் திருவுளம் மகிழ்ந்து பாழி மால்விடை கொடிமிசை உயர்த்தருள் பகவன் ஏழை வானவர்க்கு இறங்கியே இனிது கண்ணோடி ஆழி வல்விடம் பருகினான் அகிலமும் உய்ய. மாழை என்பது மாமரம். அது ஆகுபெயராக அந்த மரத்திலே தோன்றுகின்ற வடு, மாவடு, அந்த வடிவிற்கு வருகின்றது. அந்த மாவடியினுடைய உண்கண் என்றால் கிராஸ் செக்ஷன். அப்போ ஒரு மாவடிவினை இரண்டாக பகிர்ந்தால் அறிந்தால் அது பெருமாட்டினுடைய கண் போல இருக்கும். மாவடு வகிர் என்பது கண்ணுக்கு ஒரு ஓமை என்று பார்க்கின்றோம் இலக்கியங்களில். அப்படிப்பட்ட அழகான கண்களை கொண்ட அம்பாள் பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கின்ற நச்சினை நயன தீட்சையினாலே அமுதாக்கி விட்டாள் என்பதை அறிந்த இறைவன் மிகவும் மகிழ்ந்தானாம். திருவுள்ளம் மகிழ்ந்து பாழி மால்விடை கொடிமிசை உயர்த்தருள் பகவன். பாழி என்றால் வலிமை, பேராற்றல் படைத்த அந்த விடை, மால் விடை. மால் என்றால் பெருமை, பாழி என்றால் வலிமை. வலிமையும் பெருமையும் கொண்ட ரிஷமம், அதை தன்னுடைய கொடியிலே எழுதியிருக்கின்ற அந்த பெருமான் பகவன் என்று சொன்னார். பகம் என்றால் ஆறு. அது ஆறு குணங்களை குறிக்கின்றது. ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்பன என்று கூறுவார்கள். இந்த ஆறையும் கொண்டிருப்பதனால இறைவனுக்கு பகவான் என்று பெயர். யோவை ருத்ரச பகவான் என்று வேதங்கள் கூறுகின்றன. யார் உருத்திரரோ அவரே பகவான் ஆவார். அதாவது அவருக்குத்தான் பகவான் என்ற சொல் பொருந்தும். ஏனையோருக்கு சொன்னால் அது உபச்சாரமாகுமே தவிர உண்மையாகாது என்பது பொருள். அப்படிப்பட்ட கடவுள் இந்த நஞ்சினை உண்டான். ஏழை வானவர்க்கு இறங்கியே வலிமையில்லாத அந்த 33 தேவர்களுக்காக இறக்கப்பட்டு இனிது கண்ணோடி. கண்ணோட்டம் என்றால் தாட்சண்யம். ஒருத்தரை 4 தடவை 5 தடவை பார்த்திருக்கிறோம்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? பஸ்ல நாம உட்கார்ந்துருக்கிற சீட்டை அவருக்காக நம்ம காலி பண்ணி கொடுப்போம். வேற ஒண்ணும் அவருக்கு நமக்கும் பழக்கம் இருக்காது, இருந்தாலும் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். இவ்வாறு ஒருவரை அடிக்கடி பார்த்ததினால் ஏற்படுகின்ற பரிவு, அந்த பரிவிற்கு தாட்சண்யம் என்று வடமொழியிலும் தமிழ்ல கண்ணோட்டம் என்றும் பெயர். இந்த கண்ணோட்டம் என்பது ஒரு பண்பு, ஒரு பண்பாளர் பண்பு, ஒரு நாகரிகம். அறிந்தோரே அறிந்தோராக மதித்து நடத்தல் என்பது இந்த நாகரிகம். பார்க்காதவனை போல இருக்கக்கூடாது, அது தப்பு என்பதனால இறைவன் என்ன பண்ணாரா, இந்த தேவர்கள் அடிக்கடி கைலைக்கு வந்து வணங்குவதனால அவர்களுக்கு இந்த உதவியை செய்வதற்கு தான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களால் கண்ணோடினார் என்றால் இறக்கப்பட்டார். கண்ணோட்டம் கொண்டு ஆழி வல்விடம் பருகினான் அகிலமும் உய்ய. ஆழி என்றால் சமுத்திரம். அந்த சமுத்திரத்திலே தோன்றிய வலிமையான விடத்தை அகிலமும் உய்ய பருகினான். தேவர்களுக்காக செய்தாலும் அந்த பலன் எல்லா உயிர்களையும் சென்று அடையும் என்பது பொருள். இவ்வாறு இறைவன் எல்லா உயிர்களையும் காத்தருளினான். இதுல ஒரு தத்துவம் இருக்கு. எப்படின்னா, உயிர்கள் தொன்று தொட்டு அன்றும் இன்றும் என்றும் தாங்கள் உயிர் வாழ்வதற்கே அச்சுறுத்தலாக அமைகின்ற பல செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றன.
அதனால அந்த வினையின் பயனாக வருகின்ற விளைவாகின்ற விடம், அந்த விடம் இந்த உயிர்கள் உயிர் வாழ்வதற்கே பொருத்தமற்றவைகளா செய்யக்கூடிய தன்மை கொண்டது. இருந்தாலும் பெருமான் தன் பெருங்கருணையினால அதையெல்லாம் சகித்து கொண்டு இந்த உயிர்கள் தொடர்ந்து உயிர் வாழும் வண்ணம் கருணை பாலிக்கின்றான். இது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். 5 பூதங்களையும் நாம் எவ்வளவு மாசுபடுத்துகின்றோம். நீரையும் நிலத்தையும் காற்றையும் வானையும் நாம் மாசுபடுத்துகின்றோம். நெருப்பை கூட நம்மால் மாசுபடுத்த முடியும், கண்டதை எரிப்பதனால. இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் உயிர் வாழ்வது என்பது விந்தையிலும் விந்தை. இறப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து உலகமானது காக்கப்படுகின்றது. அது எங்கனம் காக்கப்படுகின்றதுன்னு கேட்டா, இந்த உயிர்கள் செய்கின்ற தீவினையின் விளைவாகின்ற நச்சு அந்த உயிர்களை உடனே பாதித்து அவை உயிர் வாழ்வதற்கு பொருத்தமற்றவைகளாக இறந்து போகாமல் பெருமானுடைய கருணை உடனுக்குடன் தாங்கி தாங்கி காத்து கொண்டே வருகின்றது என்பதுதான் இந்த நீலகண்ட தத்துவம். அதனால்தான் என்றைக்குமே அடியார்களை காப்பது திருநீலகண்டம் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். எல்லா உயிர்களையும் பெருமானுடைய கருணை காக்கும் என்றாலும் அது அடியார்களை சிறப்பான வகையிலே காக்கும் என்பதுல ஐயமில்லை என்பதனால திருநீலகண்டம் என்பதே ஒரு மந்திரமாக உச்சரித்து வந்த பெருமக்களும் உண்டு என்று பார்க்கின்றோம். இது பெருமானுடைய லீலைகள் எல்லாமே என்றோ ஒரு காலத்தில் நிகழ்ந்தவை என்று கொள்ளக்கூடாது. அவை அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா லீலைகளுமே இறைவன் காலனை காலால் உதைத்ததோ, காமனை கண்ணால் எரித்ததோ, அந்த ஆழி வலிவிடத்தினை அமுது போல நுகர்வதோ, இது எப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமானுடைய அருளின் வெளிப்பாடுகள். தொடர்ந்து பெருமான் இவற்றை செய்து கொண்டே இருக்கின்றான் என்பதனால்தான் உலகம் காக்கப்பட்டு வருகின்றது. பக்குவியான உயிர்கள் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றான் என்றால், அவன் காலனை உதைத்தும் காமனை எரித்தும் அந்த உயிர்களுக்கு முக்தி பெற்றினை வழங்கி வருகின்றான். எந்த உயிர்களின் பொருட்டு கால ஜெயம் மற்றும் காம ஜெயம் காமனும் வெற்றி கொள்ளப்படவில்லை என்றால் உயிர்களுக்கு முக்தி பெயர் கிடையாது என்பதனால முக்தி பெற்றுக்கு உரிய உயிர்களின் பொருட்டு பெருமான் தொடர்ந்து காமனை எரித்தும் காலனை உதைத்தும் அவர்களை காத்து வருகின்றான். அவர்களுக்கு தன் திருவடியை அளித்து வருகின்றான் என்பதனால இந்த இரண்டும் தொடர்ந்து நிகழ்கின்ற லீலைகள், அருட்செயல்கள். எல்லா உயிர்களின் பொருட்டும் இறைவன் அந்த உயிர்கள் வாழ்வதற்கென்று படைக்கப்பட்டன என்ற காரணத்தினால, அறியாமை காரணமாக உயிர்கள் தம்முடைய உயிருக்கு அச்சத்தை தேடிக்கொண்டாலும் பெருமானுடைய கருணை என்பது அந்த அச்சத்தை குறைத்தோ அல்லது நீக்கியோ அவர்களை தொடர்ந்து காத்து வருகின்றது என்பதுதான் பெருமான் இந்த விடத்தை உண்டருளினான் என்ற இந்த செயல். பெருமான் உண்டு அருளினான் என்று சொல்வதை விட பெருமான் இவ்வாறு எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கின்றான் என்பதுதான் இதனுடைய தத்துவம். பருகு வெங்கடே மிடற்றிடை ஏகுழிப்பாரா மறுமலர் பிரான் முகுந்தனே வஞ்ச நஞ்சே எம்மான் திருமிடற்றினுக்கு அழகு செய்து அமரர் சேயிழையார் அருமிடற்று நூல் காத்தது காண்கென அறைந்தான். பெருமான் அந்த கொடிய கடு என்றால் விஷம், அதனை பருகுகின்றான். அவ்வாறு பருகப்படுகின்ற அந்த கொடிய விடம் பெருமானுடைய கழுத்திற்குள்ளே செல்கின்றது, கழுத்தின் வழியாக செல்கின்றது. அதனை பார்த்த வாசனையான தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கின்ற நான்முகன் பெருமானை பார்த்து முகுந்தனே என்று விழித்து, இந்த வஞ்சத்தன்மை கொண்ட நஞ்சு என்பது நாம் தலைவருடைய அழகான மிடற்றுக்கு அழகு செய்வதாக, நல்ல செந்நிறம் கொண்டது பொன்னிறம் கொண்டது பெருமானுடைய திருமிடர். அந்த மிடற்றிலே ஒரு நீலமணி பதித்ததை போல, அந்த கழுத்திற்கு அழகு செய்வதை போல அங்கு அமர்ந்து தேவமகளிருடைய அவருடைய கழுத்திலே தங்குகின்ற தாலி, அந்த மங்கள நான் அதனை காத்தருளுகின்றது என்று அவன் சொன்னான். அதாவது நம்முடைய உயிரை காத்ததன் பயனாக தேவமகளுடைய மாங்கல்யத்தை பெருமான் காத்தருளினான் என்று நான்முகன் கூறுகின்றான். இதுல கருமணி போல் கண்டத்து அழகன் கண்டாய் என்று அப்பெருமானுடைய தேவாரம்.
பெருமானுடைய பொன்னார் மேனியில அவனுடைய கண்டத்திலே இருக்கின்ற கரை அது அவனுக்கு அழகு செய்கின்றதா, அழகை குறைக்கின்றதா என்று கேட்டால் அவனுக்கு அது அழகினை கூட்டுகின்றது என்பது அடியார் பெருமக்களுடைய கருத்து. அதைத்தான் இங்கு நான்முகன் கூறுகின்றான். பெருமான் விடத்தை பருகியதனால தேவ மகளிர் எல்லாம் மங்களனான் காக்கப்பட்டார்கள் என்று கூறுவது உண்டு. ஓத விடமுண்டு உபயநிற தாமரை மேல் கோதையர்க்கு தாலி கொடுத்தவர் ஆர் என்று இந்த கச்சிய கம்ப நாதர் மீது ஒரு உலா பாடப்பட்டிருக்கின்றது. இந்த கடலிலே தோன்றிய விஷத்தினை உண்டு 2 நிறங்கள் கொண்ட தாமரைகள், வெண்டாமரை மீது கலைமகள் அமர்ந்திருக்கின்றாள், செந்தாமரை மீது மலர்மகள் அமர்ந்திருக்கின்றாள். அந்த இருவருடைய தாலியையும் பெருமான் காத்தொள்ளினானாம். அதாவது அந்த இருவருடைய கணவன்மாருடைய உயிரையும் பெருமான் காத்தான் என்பது பொருள். அது போல மதுரை கலம்பகம்னு ஒரு நூல், அந்த நூலிலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்பா நினக்கு ஓலம் முறையோ என கால நஞ்சுண்டு பித்துண்டு நான் தேவர் என்பார் தம் பாவையற்கன்று காதோலை பாலித்த தயவாளர் அப்படின்னு சொல்கின்றார் அந்த கவிஞர். காதோலைன்னா தாடங்கம், அதாவது தாலியை போல இந்த காதிலே செருகப்படுகின்ற பொன்னோலை என்பது கணவனோடு இருக்கின்ற பெண்ணுக்கு அடையாளம். கணவன் இறந்து போனால் அந்த காதனையை அணியக்கூடாது என்பது பழைய வழக்கம் என்பதனால இந்த பெண்களுடைய காதோலையை பாலித்த என்றால் காத்தருடைய நாயனார் யார், தயவாளர் யார் என்று கேட்டால் சிவபெருமான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது போல பல இடங்களிலும் சிதம்பர கோவில் எல்லாம் குமரகுரு சொல்வாரு, இறைவன் மட்டும் அந்த விடத்தை உண்ணவில்லை என்றால் அந்த தேவ மகளுடைய செங்கைகளும் கொங்கைகளும் சிவக்கும் போலும் அடிச்சுக்கிட்டு அவர்கள் அழுது சிவக்கும் என்பது பொருள். செங்கைகளும் கொங்கைகளும் சிவக்கும் போலும் என்று கூறுவார் என்பதனால இவ்வாறு பெருமான் தேவ மகளிருடைய அந்த மாங்கல்யத்தை காத்தான் என்று நான்முகன் கூறுகின்றார். மிடற்று சக்கரவான் மிசை விட கருவியில் உற நோய் கெட தளிர்த்த பைங்குழன சுடர்கிழமி கடற்பெரும் புனல் உடைத்தன காதமே கூற அதற்கணிச்சியோய் ஜெய ஜெய போற்றி என்று ஆர்த்தார். பரமேஸ்வருடைய கழுத்து செவ்வானம் போல் இருக்கு. இந்த செவ்வானத்தை சென்று சேர்ந்த கரிய மேகம் போல இந்த விஷமானது அங்கு சென்று சேர்ந்தது. ஆகவே பொருத்தமான இடத்தில் சென்று சேர்ந்து விட்டது. ஒரு பொருள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டது என்றால் அந்த பொருளிடமிருந்து நமக்கு அச்சமில்லை என்பது பொருள். ஆகவே இந்த விடத்தினை ஒரு முகிலாக உருவகிக்கின்றார். அதற்கேற்ப அது சென்று சேர வேண்டிய செவ்வானத்தை போல காட்சி தருகின்ற மிடரு அந்த மிடத்திலே சென்று சேர்ந்து விட்ட பிறகு தேவர்களும் அசுரர்களும் பசிநோய் என்பது நீங்கும் வண்ணம் அழித்திருக்கின்ற பைங்கூழ் என்றால் சசியம், தானியங்கள். அப்ப அந்த தானியங்கள் கிடைத்து பசிநோய் நீங்கியதை போல மழையின்றி வறண்டு போன பூமியில மழை பெய்து அங்கு தானியங்கள் வளர்ந்து அதனால் இதுவரையிலும் பசியினால் வாடியவர்கள் பசி நீங்குவதை போல அவர்கள் மகிழ்ந்தார்கள். மகிழ்ந்து அவருடைய ஊகை என்பது எப்படி இருந்ததுன்னா, சமுத்திர ஜலம் பூமிக்குள் வருவதை போல அந்த சமுத்திர ஜலத்தையே அணை கட்டி வைத்து அந்த அணையானது உடைந்து வருவதை போல அவர்கள் அன்பு மிகுந்து அடற்கணிச்சியோய் வெல்லுகின்ற கொல்லுகின்ற ஆற்றலை கொண்ட கணிச்சி என்றால் மழு ஆயுதம், அந்த பரசு என்ற ஆயுதத்தை வலதுகையிலே தரித்திருக்கின்ற பெருமானே ஜெய ஜெய உனக்கு வெற்றி உண்டாக போற்றி, உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றோம் வாழ்க என்று கூறி ஆர்த்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். நாரணாதியர் கிளர்ச்சியை நோக்கி நன்கு அருளி கோர வல்விடம் விடற்றிடை அமைத்த நன்குழகல் ஆரவாயிடை வயிற்றிடை அன்றி மற்ற இடைக்கண் ஆர் அமைத்திட வல்லவர் அமிழ்தமேயானூ. நாரணன் முதலியவர்கள் அப்படி உள்ள கிளர்ச்சியோடு வாழ்த்துவதை கண்ட இறைவன் அவர்களுக்கு நல்ல விதமாக அருள் செய்தான். நீங்கள் வேண்டுவதெல்லாம் நல்லபடியாக நிகழும் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து, கோர என்றால் கொடிய
வலிமை பொருந்திய விடத்தினை அவர்களுடைய நன்மை பொருட்டு தன்னுடைய கழுத்திலே அமைத்துக் கொண்ட குழகன் என்றால் அழகிய செய்கையை கொண்டவன். அழகன் என்றால் பார்ப்பதற்கு அழகாக இருப்பவன். குழகன் என்றால் அழகான செய்கைகளை கொண்டவன். அப்படிப்பட்ட கடவுள் அந்த நஞ்சினை தன்னுடைய கழுத்திலே அமைத்துக் கொண்டு தான் கடவுள் என்று காட்டினானா. அது எப்படியா அப்படின்னு கேட்டா, அமிர்தமா இருந்தாலும் ஒன்று வாயிலே வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது அது வயிற்றுக்கு போகும். இடையிலே கழுத்திலே அதனை நிறுத்துவதற்கு யாராலும் முடியாது. அதாவது நம்ம சாப்பிடுற பொருள் நல்லா இருந்தா உண்டு விடுவோம், அது நல்லா இல்ல கசப்பா இருக்கு கொமட்டுதுன்னா துப்பி விடுவோம். அப்பொழுது வாய்க்கு வந்த பொருள் அது சுவை அறிவதற்காக வாயிலே இருக்கும். அது சுவையறிந்த பிறகு என்ன பண்ணப்படும்? அது பொருந்தும் சுவை என்றால் உள்ளே போகும், பொருந்தா சுவை என்றால் வெளியே போகும். அது இடைப்பட்ட கழுத்திலே என்றைக்குமே யாருக்கும் நிற்காது, அமிர்தமாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது பெருமான் இந்த நஞ்சினை வாயிலும் கொள்ளாது வயிற்றிலும் கொள்ளாது இடைப்பட்ட நிலையிலே கழுத்திலே கொண்டது என்பது அவன் அசகாய சூரன், யாராலும் செய்ய முடியாதே செய்பவன் கடவுள் என்பதை காட்டுகின்றதா. திருவிளையாடல் புராணத்துல கடவுளுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது கர்த்திருவம், அகர்த்திருவம், அந்யதா கர்த்திருவம் என்று மூவகை இலக்கணங்கள் சொல்றார். கர்த்திருவம்னா செய்து காட்டி கடவுள் என்று அறியலாமா. எப்படி அப்படின்னு கேட்டா, உண்ணலாகாத நஞ்சினை உண்டு கடவுள் என்று காட்டுகின்றான். அதுபோல எல்லோரையும் கூற்றம் உண்ணும் அந்த கூற்றத்தை தான் உதைத்து கடவுள் என்று காட்டுகின்றான். அது கர்த்திருவம். அகர்த்திருவம், அகர்த்திருவம் செய்யாதிருந்து கடவுள் என்று காட்டுகின்றானா. அது எப்படியான்னு கேட்டா, அழகிய பெண் மனைவியாக அமைந்திருக்கின்றாள். அவள் பார்த்தாலே எல்லோருக்கும் அவளிடத்திலே மனம் சென்றுவிடும். அவளை தீண்டி அவள் வசம் ஆகாதவர் இல்லை. அப்படி இருக்கும்போது மூவலைகளும் அழகான நங்கையை தன்னுடைய மேனியிலே ஒருபால் ஒட்டி வைத்துக் கொண்டே யோகம் புரிகின்றான் என்பதனால அவன் கடவுள் என்று காட்டுகின்றான். அப்ப அகர்த்திருவத்தினாலே கடவுள் தன்மை தெரிகின்றது. அந்யதா கர்த்திருவம் என்றால் பிறர் எப்படி செய்வார்களோ அப்படி செய்யாமல் வேறு விதமாக செய்து காட்டுவதிலேயோ கடவுள். முருகப்பெருமானை தன்னிடத்திலிருந்தே தோற்றுவித்தான், கடவுள் என்று காட்டினான். அதுபோல விண்ணுக்கும் மண்ணிற்கும் ஒரு நெருப்பு தூணாக பெருமான் வளர்ந்து காட்டினான். யாருக்கு? தன்னை தேடுகின்ற திருமாலுக்கும் அயனுக்கும். அயன் ஒரு அன்னபட்சியாக ஒரு அதிக வேகத்திலே மேலே பறந்து செல்கின்றான். பாதாளங்களை பிளந்து கொண்டு போகின்ற பன்றி, அந்த பன்றி மேலே பறந்து சென்ற பறவை போன்ற வேகத்திலே போக முடியாது. அது அதனினும் மிகவும் தாழ்ந்த வேகத்தில் தான் திருமால் பூமியினை குடைந்து கொண்டு கீழே செல்கின்றார். இப்பொழுது மேலே செல்கின்ற அன்னப்பறவைக்கு ஏற்ப மேலே வளர்வதும், கீழே செல்கின்ற குறைந்த வேகம் கொண்ட திருமாலுக்கு ஏற்ப குறைந்து கீழே வளர்ந்தும் இறைவன் காட்டினான். ஆகவே இருவரும் 1000 சதுரியங்கள் பெருமானை தேடியும் பண்டு கண்டதே கண்டனர் என்று சம்பந்த பெருமான் சிறபுர தேவாரம் நட்டராக பண் தேவாரத்திலே 2ஆம் திருமுறையில அந்த 9வது திருப்பாடலிலே சொல்கின்றார். பண்டு கண்டது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டி. அதாவது அவர்கள் ஆரம்பத்திலே எந்த பெருமானுடைய அந்த பொன்மயமான நாபி பிரதேசத்தை பார்த்தார்களோ அதனையே தொடர்ந்து பார்த்தார்கள் என்பதால எந்த ஒரு பொருளும் தன்னுடைய இரு பக்கங்களிலே வெவ்வேறு வேகத்திலே வளர்வது என்பது முடியாது. அதனை பெருமான் செய்து காட்டினான் என்று பார்க்கின்றோம். அதே போல இங்கு அந்த கொடிய வல்விடத்தை வாயிலும் வைத்தாது வயிற்றுக்கும் செலுத்தாது இடைப்பட்ட கழுத்திலே நிறுத்தி காட்டினான் என்பதனால இது அந்யதா கர்த்திருவம், பிறர் செய்ய முடியாததை செய்து காட்டுதல் என்பதை பெருமான் இங்கு செய்து காட்டி தன்னுடைய கடவுள் தன்மையை நமக்கு வெளிக்காட்டி அருள்கின்றான். ஜெகமெல்லாம் புடிபடுத்தெழுந்து அழல்விடம் விடற்றில் திகழ வைத்தனன் முப்புறம் எரியழச் செறித்தோன் அகலதும் திறத்தின் குணம் நிறைந்த பேராண்மை பகவன் மேன்மையற்று எம்மனோர் அளவிடற்பாற்றோ. அதாவது ஒரு அக்கேஷன்ல யாரா இருந்தாலும் ஒரு பெரிய காரியத்தை சிறியோர்களும் செய்து விடுவார்கள். ஆனால் லைஃப் டைம்ல ஒரு முறை அவர்கள் அதனை செய்திருப்பார்கள். அது அவர்களுக்கே நம்பிக்கை வராது, நாம தான் செய்தோமான்னு. அதே போல கடவுள் செய்து விட்டானா அப்படின்னா அப்படி கிடையாது. இவன் இந்த தேவர்களை காப்பதற்காக முன்னரே யாராலும் வெல்ல முடியாத முப்புற அசுரர்களை சிரித்தே எரித்து வென்றிருக்கிறான் என்பதனால இவனால் செய்ய முடியாது இல்ல,
இது அவனுக்கு ஒரு ஹேபிச்சுவலான விஷயம். அதாவது பிறரால் செய்ய முடியாத அரும்பெரும் செயல்களை எளிதிலே லீலையாக செய்வது என்பது பெருங்கடவுளாகின்ற சிவபெருமானுக்கு இயல்பாக, வாடிக்கையாக, வழக்காக உள்ள ஒன்று என்பதனால இது ஒரு ரேர் அக்கரன்ஸ் இல்ல என்பதை சொல்கின்றார். முப்புறம் எரியழச் சிரித்தோன் அப்படிப்பட்ட பொருத்தம் கொண்ட கடவுள், உலகெல்லாம் பொடிபடுத்து எழுந்த அடல்விடம், உலகத்தையெல்லாம் பொடியாக்கி கொண்டு எழுந்த நெருப்பு போன்ற விஷத்தினை மிடற்றிலே திகழ வைத்தான் என்பதனால இவன் எப்பொழுதும் இப்படிப்பட்ட அரும்பெரும் செயல்களை செய்பவன் என்பதற்கு இன்னொரு உதாரணமாக அமைந்தது. another feather in his cap என்பதுதான் அதற்கு பொருள். அதே போல எப்படி யார் இதனை செய்தார் என்று கேட்கும் பொழுது, அகலரும் திறத்து எண்குணம் நிறைந்த பேராண்மை பகவன் மேன்மை மற்று எம்மனோரல்ல விடற்பாற்றோ. அகலரும் என்றால் நீங்காத எண்குணம் நிறைந்த பேராண்மை, 8 குணங்கள் நிறைந்திருக்கின்ற பேராண்மை பெருமான் என்று கூறுகின்றார். அந்த 8 குணங்கள் யாவை என்று கேட்கும் பொழுது, தன்மயத்தனாதல், அத சுதந்திரத்துவம் என்று சொல்வார்கள். தூய உடம்பினாதல், விசுத்த தேகத்துவம். இயற்கை உணர்வினாதல், நிராமய ஆத்மத்துவம். முற்றும் உணர்தல், சர்வஞத்துவம். இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், அனாதி போதம். பேரருள் உடைமை, அலுப்த சக்தி. முடிவில் ஆற்றலுடைமை, அனந்த சக்தி. வரம்பில் இன்பமுடைமை, திருப்தி. இப்படிப்பட்ட அந்த சச்சிதானந்த குணங்கள், 8 குணங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த குணங்களை கொண்ட பெருங்கடவுள் என்று கூறுகின்றார். எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று இந்த 8 குணங்களை திருக்குறள் நமக்கு காட்டுகின்றது. 8 கொலாமவர் ஈரில் பெருங்குணம் என்று அப்பர் பெருமான் பாடுகின்றார் என்று வருகின்றோம். என்பதனால இந்த தன்னிடமிருந்து நீங்காத எண்குணங்களை கொண்ட கடவுள், அந்த கடவுள் பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்ற 6 பண்புகளை கொண்ட கடவுள். அவருடைய மேன்மையை நம்மால் அளவிருந்து சொல்ல முடியுமா? முடியாது. கந்தரத்திடை அடக்கிய கரைவிடம் காணூ சுந்தர திருமாலையன் சுராசுரர் முனிவர் இந்திராதியர் கவலை தீர்ந்து எண்ணரும் கழிப்பால் சிந்தை அன்படும் அஞ்சலி சென்னி மேற்கொண்டு. கந்தரம் என்றால் கழுத்து. கழுத்திலே அடக்கப்பட்ட அந்த அவருக்கு கரையாக அமைந்திருக்கின்ற விடம், அந்த விடத்தினை காணும் பொழுது கண்டு, காணு என்றால் கண்டு, அந்த அளபடை எச்சப்பொருளை தரும், வினைச்ச பொருளை தரும். கண்டு அழகான லட்சுமியோடு கூடிய மால் மற்றும் அயன், தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், இந்திரன் முதலியவர்கள் எல்லோரும் கடலை தீர்ந்து அளவிட முடியாத அந்த சந்தோஷத்தினாலே தங்கள் உள்ளத்திலே அன்பு நிரம்பி பெருமானை தலை மீது கை குவித்து போற்றுகின்றார்கள். எப்படி அப்படின்னு கேட்டா, நீலகண்டனே போற்றி, கரிய கழுத்தை கொண்டவனே போற்றி, என் குணங்களால் நிறைந்த மூல காரணா போற்றி. பிறருக்கு இல்லாத ஈரில் பெருங்குணமாகின்ற 8 குணங்களோடு கூடிய அனைத்து படைப்பிற்கும் மூல காரணமாக, பரம காரணமாக இருக்கின்ற கடவுளே போற்றி. முன் சிறுவனுக்கு இறங்கும் கால காலனே போற்றி. எங்களை இவ்வாறு காத்தழுவதற்கு முன்பாக மார்க்கண்டேன் என்ற சிறுவனுக்காக இறக்கப்பட்டு காலனை உதைத்த திருவடிகளை கொண்டவனே, கால காலனே, காலனுக்கு காலனாக ஆனவனே. கால காலன் என்பதை வடமொழி சொல்லாக கொண்டால் யமனுக்கு யமன், காலனை உதைத்த கால்களை கொண்டவன் என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பெருமானை போற்றி. அந்த நாளன் முன்னடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் 6 இரதனை வப்பினாயி என்று நாம் படிச்சிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட கால காலனை பற்றி இன்று எம்முயிர் காத்த ஏலவார்குழல் பங்கனே போற்றி என்று செய்தார். முன்பு மார்க்கண்டேயரை காத்ததை போலவே இன்று எம் உயிரை காத்தருடைய ஏலவார்குழல் பங்கனே. ஏலம் என்பது பெர்ஃபியூம்டு ஹேர் ஆயில், மயிர் சாந்து என்று சொல்வார்கள். மணமூட்ட பெற்ற அந்த எண்ணெய், பல வாசன திரவியங்களை போட்டு காய்ச்சிருப்பாங்க அந்த எண்ணெயை, தேங்காய் எண்ணெய். அதைதான் கூந்தலிலே பெண்கள் அணிவது என்று பார்க்கின்றோம். ஏலவார் குழல், ஏலவார் குழலால் உமை நங்கை என்று மெத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பனன்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே என்று கச்சியகம்பம் தேவார்.
ஏலவார்குழல் என்பது அந்த கூந்தலை குறிக்காமல் அம்மையை குறிக்கின்றது. இதற்கு அன்மொழி தொகை என்று பெயர். அந்த காமாட்சியினுடைய பங்கனே போற்றி என்று இசைத்தார். என்ற போது அருள் சுரந்து உமக்கு ஆற்றல் இன்று அளித்தேன் தொன்று போர்க்கடல் கடைந்து வான் சுவையமிழ்ந்து உண்பீர் ஒன்றிலீர் என திருவருள் புரிந்த நன்புனிதன் ஒன்று பின்னரும் வெண்டுவர் மால்முதல் உம்பரு என்று அவர்கள் போற்றியுடனே கருணை கடவுள் அவர்களுக்கு இறங்கி உமக்கு பேராற்றலை இன்று நாம் அளிக்கின்றோம். முன்பு பார்க்கடலை கடைந்தது போலவே மீண்டும் அந்த கடலை கடைந்து சுவையான அமிர்தத்தை நீர் உண்ண கடவீராக. இப்பொழுது இரண்டாவது முறையாக கடையும் பொழுது உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் மடிய மாட்டீர்கள் என்று இறைவன் திருவருள் புரிந்தார். அவ்வாறு அந்த புனிதன் திருவருள் புரிந்த பிறகு தேவர்கள் அங்கிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பெருமானே எங்களுக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். புதுமை நீத்து பின் திருவடிக்கன்பு பூண்டு ஒழுக கதவு நின்னருள் நாள்தோறும் எம்பெயர் கலப்ப விது முடிச்சடை வள்ளலே அருளென வேண்ட அது வழங்கினன் விடை கொடுத்தருள் நமலன். பெருமாண்டத்திலே பெற வேண்டிய வரங்களிலே தலையா எதுன்னு கேட்டா பெருமாண்டத்திலே மாறாத அன்புதான். அந்த மாறாத அன்பு எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டா பெருமானுக்கு இணையாக யாரும் இல்லை என்று அவனுடைய பெருமையை உணர்கின்ற அளவிற்கு தான் அந்த அன்பு மாறாமல் நிகழும் என்பதனால பொது நீக்கி பெருமானை வழிபடுகின்ற அந்த அறிவும் அன்பும் வேண்டும் என்று பெருமாண்டத்திலே விண்ணப்பிக்கின்றார்கள். ரிக்வேதத்துல 5 ருத்ர சுத்தங்கள், அதுல நடுவணம் இருக்கின்ற 3வது ருத்ர சுத்தத்தில 4வது மந்திரம் மாத்வா ருத்ர சுக்ருதாமா என்று தொடங்கும். அதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானே ஏனைய தேவரோடு ஒப்ப மறதியினாலே உண்மை நான் அழைத்திருந்தால் அந்த குற்றத்திற்கு என்னை மன்னியுங்கள் என்பது பொருள். என்பதனால கடவுளை பிற தேவருக்கு சமமாக கருதக்கூடாது. அவன் அனைவரும் மேலானவன். பொது நீக்கி தனை நினைய வந்தோர்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று அப்படி பெருமான் இந்த உண்மையை நமக்கு காட்டுகின்றார். அதுபோல நம்முடைய சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் முதல் அதிகரணத்துல தவத்தினால் பாதக ஞானம் விளையும் என்ற கருத்து முதல் அதிகரணத்தில் சொல்லப்படுறது. அப்ப தவம் என்பது என்னன்னு கேட்கும்போது சிவபுண்ணியமே தவம் என்று சொல்லப்படும். அப்பொழுது பசு புண்ணியத்திலிருந்து சிவபுண்ணியம் மேலானது என்று பொது நீக்கி அறிய வேண்டும். ஆகவே பொது நீக்கி அறிதல் என்ன அப்படின்னு கேட்டா பசு புண்ணியத்திலும் சிவபுண்ணியம் மேலானது என்பது அறிவது. அதே போல படைக்கப்படுகின்ற எல்லா தேவரினும் அவர்களை படைத்தருகின்ற பரம்பொருளாகின்ற மகாதேவர் பெரியவர் என்று அவரை வேறுபடுத்தி அறிய வேண்டும். அவ்வாறு அவரை பொது நீக்கி அறிவதனால்தான் அவரிடத்திலே உண்மை என்பது நிகழும். அந்த உண்மை என்பதனால்தான் முக்தி பேர் என்பது கிட்டும் என்பதே நமக்கு இந்த காஞ்சிபுராண ஆசிரியரே தன்னுடைய திராவிட மகாபாரதத்துல விளக்கி இருக்கின்றார். இப்படிப்பட்ட அன்பு வேண்டும் என்று தேவர்கள் கேட்கின்றார்கள் பெருமானத்துல. இவ்வாறு அன்பு வேண்டும் என்றால் அதற்கு பெருமானுடைய திருவுள்ளம் வேண்டும். பெருமான் நினைக்காமல் அப்படிப்பட்ட அன்பு யாருக்கும் வராது என்பதனால பொது நீக்கி உன்னிடத்திலே அன்பு செய்கின்ற அன்பு வேண்டும் என்று கேட்க, அவ்வாறு எங்களை விட்டு பிரியாத அருள் எங்களுக்கு வேண்டும். அருள் விட்டு பிரிந்து விட்டது என்று சொன்னால் இந்த அறிவு போய்விடும். ஆகவே இந்த நல்லறிவு என்பது நம்மிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கவும், பெருமான் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று அந்த திங்களை தன்னுடைய தலையிலே முடித்திருக்கின்ற கடவுள் பேரருள் செய்தான் என்று பார்க்கின்றோம். மீண்டும் ஆலயன் முதலிய விண்ணவர் குழுமி ஈண்டு நம்பொருட்டு இருள்விடம் பருகினன் இறைவன் உண்ட இப்பெரும் பிழை அரும்படி சிவபூசை ஆண்டு செய்துமென்று எண்ணினர் தெளிந்தனர். இதனை கையிலிருந்து மீண்டார்கள் மாலையன் முதலிய தேவர்கள். அவர்கள் ஓரிடத்திலே ஒன்று கூடினார்கள். கூடி நமக்காக கடவுள் விடத்தினை பருகினான். அப்ப கடவுளுக்கு நஞ்சு ஊட்டிய இந்த பாவம் இது பெரும் பாவம். என்ன காரணம்னா, சுவாமிக்கு நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணலாம்? உயர்ந்த பொருளை பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். பிறர் உண்டதை நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நாம் உண்பதற்கு உயர்ந்த பொருளை வைத்துக் கொண்டு சாமிக்கு 2 வாழைப்பழம் கல்கண்டு அப்படி நைவேத்தியம் பண்ணக்கூடாது என்பதனால பெருமானுக்கு எதனை படைக்கலாம்னா மிக உயர்ந்ததை படைக்கலாம். விரும்பின கொடுக்கை பரம்பரருக்கு என்ற கொள்கையை மெய்யன்பர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள்.
அப்பொழுது நாம் இந்த நெஞ்சினை உண்ண மாட்டோம், பெருமானுக்கு மட்டும் அதை நைவேத்தியம் பண்ணியிருக்கோமே, அப்ப இது எவ்வளவு பெரிய பாதகம் என்பதனால இந்த மகா பாவம் தீர்வதற்கு சிவபூஜை பண்ண வேண்டும் என்று தேவர்கள் மாலையன் முதலியோர் எண்ணினார்களாம். அப்படி பெருமானுக்கு நஞ்சூட்டிய பாவம் தீர்வதற்கு எங்கு சிவபூஜை செய்யலாம், அதற்கு உரிய தலம் யாது என்று ஆராய்ந்து பார்க்கின்றார்கள். ஆராய்ந்து பார்த்தோன்னு தலமும் தீர்த்தமும் மூர்த்தியும் சிறந்த மெய்த்தானம் குலவு காட்சிமா நகரமாம் அந்நகர் குறியே நலமுற சிவ பூசனை நசியா அலகில் பாவமும் நசிக்கும் என்று அப்பதியெய்தி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூகை சிறப்பும் ஒருங்கே பொருந்திய சிவத்தலங்களிலே மிக உயர்ந்தது காஞ்சிமா நகரம். அந்த நகரத்தை சென்று சேர்ந்து அங்கு புண்ணியம் வளரும் வண்ணம் சிவபூஜனை நாம் செய்தோம் என்றால், முன்னேற்றுதல் என்றால் செய்தல், அழியாத கொடிய பாதகங்களும் இந்த சிவ பூஜையினாலே அழியும். பொதுவாக சிவ பூஜையினாலே பாவங்கள் நசிக்கும். காஞ்சிபுரத்தில் அதே பூஜையை செய்தால் அழியமாட்டா என்கின்ற பெரிய பாதகங்கள் கூட அழிந்து போகும் என்று முடிவு செய்து காஞ்சிபுரத்திற்கு எல்லாரும் வந்தார்கள். அன்று தம்முயிர் அளித்தது மணிகண்டம் என்னும் நன்றியால் மணிகண்டநாத பெயரிலிங்கம் வென்ற புண்ணிய கோடிநாதற்கு மேல் பாங்கரு ஒன்றும் அன்பினால் இருத்தினர் பூசனை உயற்றே. பெருமானை பூசிக்கும் போது நம்முடைய ஆத்மார்த்த மூர்த்தியா இருந்தா அவருக்கு ஒரு பெயர் வைக்கணும், பூ பிரதிஷ்டப்பட்ட ஒரு மூர்த்தியா இருந்தாலும் அவருக்கு ஒரு பெயர் வைக்கணும், நாமகரணம் செய்ய வேண்டும். க்ஷணிகலிங்கம் என்றால் நாமகரணம் செய்ய வேண்டாம், ஆனால் இது ஒரு ஸ்தாவர லிங்கம் என்பதனால அதற்கு திருப்பெயர் சுட்ட வேண்டும். இப்பொழுது காஞ்சிமா நகரத்திலே ஒரு லிங்கத்தை தாபித்து சிவபூஜை செய்ய போகிறார்கள் தேவர்கள். இந்த பெருமானுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்த பொழுது, நம்முடைய உயிரை காத்தது பெருமானுடைய அழகான இந்திர நீலமணியை போன்ற கரிய கண்டம், அது நீலமணி போல் ஒளிர்கின்ற கண்டம் என்பதனால மணி கண்டம், மணியை ஒத்து ஒளிர்கின்ற கண்டம் என்று கொள்ளலாம், அல்லது மணி என்பது அழகு, அழகான திருக்கழுத்து என்று கொள்ளலாம். ஆகவே இந்த பெருமானுக்கு மணிகண்டேஸ்வரர் என்று பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்து அந்த பெருமானுக்கு மணிகண்டேஸ்வரர் என்று பெயர் வைத்தார்கள். அந்த தானத்திற்கு மணிகண்டேச்சரம் என்று பெயர், மணிகண்டேசம். அது எங்க அமைந்திருக்கின்றதுன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புண்ணிய கோட்டீஸ்வரர். அந்த புண்ணிய கோட்டீஸ்வரருக்கு மேற்கே அமைந்திருக்கின்றது இந்த மணிகண்டேச திருத்தலம். அங்கே அந்த பெருமானை தேவர்கள் அனைவரும் சேர்ந்து சிவபூஜை செய்தார்கள். மணிகண்டேசர் அருளினால் வன்பிழை தவிர்ந்து பணியினால் கடல் கடைந்தமிழ் நிறுத்தனர் பருகி கனவில் வஞ்சினத்தான வருதமை துறந்த கற்றி பிணியும் நீங்கினர் இறப்புறா பெருநலம் பெற்றார். இவ்வாறு மணிகண்டேசரை பூஜை செய்து விட்டு பெருமானுடைய கட்டளைப்படி மீண்டும் போய் அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிழ் எடுத்தார்கள். அமிழ் எடுத்து பருகும் பொழுது அசுரர்களை விரட்டி விட்டார்கள். அவர்களுக்கு பங்கு கொடுக்காமல் அவர்கள் திருமாலுடைய அந்த துணை கொண்டு அவர்களை ஏமாற்றி அனுப்பிவிட்டு இப்ப தேவர்களே அந்த அமிர்தத்தினை முழுவதுமாக உண்டார்கள். இப்படி அசுரர்களை துரத்தி விட்டது சரிதானா அப்படின்னு கேட்டா, ஆசிரியர் அடங்காத கோபம் கொண்டிருக்கின்ற அசுரர்களுக்கு அமிழ்திலே பங்கு வராமல் விரட்டி விட்டார்கள் சொல்றார். அப்படின்னா என்ன சொன்னா, யாருக்கு கோபம் என்பது எந்த காரணம் கொண்டு அடங்காதோ அவன் கடைசி வரையும் கோபத்தோடயே இருப்பான்னு சொன்னா, அந்த கோபத்தை வளர்ப்பதை போல அவனுக்கு உணவிடக்கூடாது என்பது பொருள். ஆகவே அந்த அசுரர்களை வஞ்சித்து துரத்தியது என்பது சரிதான். என்ன காரணம்? அவன் துஷ்டன். அந்த துஷ்டனை வாழ வைப்பதற்கு எதற்காக அவனுக்கு போய் அமுதத்தை ஊட்ட வேண்டும்? அதிலே ஒரு நியாயம் இருக்கின்றது. வஞ்சித்தது குற்றமா இருந்தா கூட அந்த வஞ்சித்ததுக்கான காரணம் சரிதான் என்பதை போல இங்கு ஆசிரியர் கூறுகின்றார். தனிவில் வெஞ்சின தானவர் தம்மை துறந்து அகற்றி அவர்களை விரட்டி அனுப்பிவிட்டு அமுதத்தை தேவர்களே முழுவதும் உண்டார்கள். உண்டு பிணியும் நீங்கினர் என்று சொன்னால், அந்த அமுதத்தை உண்பதற்கு முன்பாக அவர்களை வருத்தி வந்த நோய் நொடிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கின. அந்த அமுதம் என்பது ஒரு பெரும் மருந்து என்பதனால அவர்கள் இறப்புறா பெருநலம் பெற்றார். இரவாத அந்த வரத்தினை பெற்றார்கள், நன்மையை பெற்றார்கள். இரவாத நன்மை என்று சொன்னால் என்னன்னு கேட்டா, அகாலத்திலே இரவாத அந்த பெருநன்மையை அவர்கள் பெற்றார்கள் என்பது பொருள். இவ்வாறு மணிகண்டேச தலத்திலே அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட்டு இந்த நன்மையை பெற்றார்கள். அத்தலத்திடை தன்பிழை அகல வாசுவியும் பக்தியில் பணாம் நீசனை பண்புற இருத்தே சுத்த நீர்நிறை அனந்த தீர்த்தத்தடம் தொட்டு நித்தம் அக்கறை கண் இருந்த அர்ச்சனை நிரப்பி. அந்த மணிகண்டேச பெருமான் அருகிலேயே
வாசுகி என்ற பாம்பு அதுதானே இந்த பார்க்கடலை களைவதற்கு கயிறாக பயன்பட்டது. அது தன்னுடைய 1000 முகத்தினாலே கக்கிய விடம். அந்த விடத்தை தான் இறைவன் பருகினான். இப்பொழுது அவ்வாறு விடத்தினை கக்கி உலகினை அச்சுறுத்தியது ஒரு பாவம். அந்த பாவம் நீங்குவதற்காக அது என்ன பண்ணதா, பணாமணீசன் என்ற திருப்பெயரிலே ஒரு பெருமானை அங்கு தான் நிறுவி வழிபட்டது. எது? வாசுகி என்ற அந்த பாம்பு வழிபட்டது. பணம் என்றால் பாம்பின் படம், வடமொழி சொல். பணாமணீசன் என்றால் பாம்பின் படத்திலே தோன்றுகின்ற ரத்தனங்களினாலே அர்ச்சிக்கப்பட்ட கடவுள் என்பது பெயர், காரண பெயர். அங்கு பணாமணீசன் என்ற பெயரிலே பெருமானை பண்புற நிறுத்தி, இருத்தி என்றால் முறைப்படி பிரதிஷ்டை செய்து, பண்புற இருத்தி என்றால் முறைப்படி பிரதிஷ்டை செய்து, தூய நீரினாலே அந்த பெருமானுக்கு வழிபாடு ஏற்றுவதற்காக அனந்த தீர்த்தம் என்ற ஒரு திருக்குளத்தினை உண்டாக்கி, தொட்டு என்றால் தோண்டி உண்டாக்கி, அனந்த என்பது பாம்புகளுக்கு பொது பெயர். ஆகவே அனந்த தீர்த்தம் என்றால் பாம்பு சுனை. அந்த தீர்த்தத்தினை உண்டாக்கி அந்த கரையில் இருந்து அந்த பெருமானை அன்றாடம் இந்த வாசியான பாம்பு அரிச்சித்து வந்தது. பணாமணீசனை தன் பணமணிகளால் பரவி, பணாமணீசன் என்ற அந்த கடவுளை தன்னுடைய பணமணிகளால், தன்னுடைய பணத்திலே இருக்கின்ற ரத்தனங்களினாலே அரிச்சித்து வழிபட்டு, நனா வசு தமர் நம்பனே நலிவு செய் விடத்தை உணா எனக்குள்ளும் உத்தமா என துதித்து, அந்த வாசுகை எப்படி துதிக்கிறதுன்னு கேட்டா, நனா வசு தமர் நம்பனே. வசு என்றால் வசுக்கள், தமர் என்றால் அவர்களுக்கு உறவினர். 8 வசுக்களுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டா, ஏகாதச ருத்ரர்களும் 12 ஆதித்தர்களும் அவர்கள் கீழ் வருகின்ற 30 முக்கோடி தேவர்களும் என்பதனால வசுத்தமர் என்று சொன்னால் தேவர்கள். தேவர்களுக்கு நம்பனே என்றால் நண்பன், நம்பிக்கைக்கு உரியவன். நனா என்ற திருத்தலத்திலே எழுந்தருளிக்கின்ற பெருமானே என்பது பொருள். திருநனா என்ற திருத்தலத்திலே எழுந்தருளி தேவர்களுக்கு துணைவனாக அமர்கின்ற பெருமானே, நலிவு செய்கின்ற விடத்தினை உணா என உணவாக கொள்கின்ற உத்தமா பெரியோனே என்று துதித்து, உமையாள் மணாளன் மேனியில் இழையென பயில்வரம் பெற்றான். இவ்வாறு வழிபட்ட காரணத்தினால் சாமி என்ன பண்ணார், ஒரு வரம் கொடுத்தார். நீ எப்பொழுதும் எனக்கு ஆபரணமாக இருக்கலாம். அப்ப பெருமானுடைய அந்த மேனியிலே எவ்விடத்தும் ஆபரணமாக அமைகின்ற அந்த சிறப்பினை வாசுகியானவர் பெற்றார். சுவாமி அவரை சங்கர ஆபரணமாக ஏற்றுக்கொண்டார். பொங்கலர்ந்த பூந்துணர்தொரும் நறுநரா கொழிக்கும் பொங்கர் சூழ்கலி கட்சியுள் பழமறை பொருளாய் அங்கண் வாழ்மணி கண்டனை அரிச்சனை ஆற்றி துங்க முத்தியில் சேர்ந்தவர் தொகுப்பில் எண்ணிலரால். தொங்கு என்றால் தேன், தேனோடு மலர்கின்ற அழகான கொத்து கொத்தாக மலர்கின்ற அந்த பூக்களில் இருந்து வாசனையான தேனானது மிகுந்து காணப்படுகின்ற, சோலைகளோடு சூழ்ந்திருக்கின்ற ஒளி மிகுந்த காஞ்சிமா நகரம். அந்த காஞ்சிமா நகரத்திலே பழமையான வேதத்தின் உட்பொருளாக அங்கு வாழ்கின்ற மணிகண்டேசன் அந்த பெருமானை அர்ச்சனை செய்து, அதாவது பூசித்து, மேலான பரமுக்தியிலே சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர்னு கேட்டா எண்ணிக்கையே இல்லை. கோடி கோடி உயிர்கள் இந்த இறைவனை வழிபட்டு பரமுக்திகளுக்கு மேலான துங்க முக்தி, பரமுக்தியிலே சேர்ந்திருக்கிறார்கள். துங்கம் என்றால் உயர்ச்சி. அடுத்தது 67வது பாடலினாலே இந்த படலத்தை முடிவு செய்கின்றார். அடுங்காலம் இது என்ன விடமிழலும் நனி விருவி அயன்மாலேனோர் கொடுங்காலன் தனை குமைத்த குறைகளுக்கு சரண் புகுத கொதித்து வாழ்நாள் பிடுங்காமல் அருள் புரிந்த பரம்பொருளை அன்றியும் ஓர் பிரான் உண்டு என்ன நடுங்காதார் தமைக்கான பெற்றிடினும் இன்னுள்ளம் நடுங்கும் மாதோ. கொடிய ஆலகால விடத்தை உண்டு தேவர்களை காத்தருளி தானே பரம்பொருள் என்பதை நிரூபிக்காட்டிய சிவபெருமான், அந்த சிவபெருமானை தவிர இன்னொரு கடவுள் மேலான தெய்வம் என்று நினைக்கவும் சொல்வதற்கும் நடுக்கம் வர வேண்டும், பயம் வர வேண்டும். அந்த பயம் வராமல் அஞ்சாது அவ்வாறு கருதுவோர் கூறுவோர், அவர்களை பார்ப்பதற்கும் எனக்கு பயம் பார். என்ன காரணம்? அவர்களை மதித்து பார்த்து ஒரு புன்முறுவல் செய்து அவர்களை நட்பு கொண்டு பிறகு என்ன பண்ணணும், நான் பெற்றிருக்கிற ஞானத்தையும் பக்தியும் இழந்து நரக படுகொலியிலே விழணும் என்பதனால இவர்கள் சகவாசமே வேண்டாம். இவங்களை பார்க்கறதுக்கும் எனக்கு பயம்,
இவர்கள் மேலப்பட்ட காத்து என் மேல படுவதற்கு எனக்கு பயம் என்பதனால சிவ பரத்துவத்தை அறியாது இன்னொரு தெய்வம் மேலாண் தெய்வம் என்று கருதுகின்றவர்களுடைய சகவாசமே வேண்டாம் என்று இந்த பாடலானது கூறுகின்றது. இந்த பாடல் அடுத்த படலத்திலே வருகின்ற செய்திக்கு ஒரு நல்ல தோற்றுவாயாக அமைகின்றது என்று பார்க்கின்றோம். இருவரால் மாறுகாணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று பெருமானுக்கு இணையான ஒரு தெய்வம் உண்டு என்று கருதக்கூடாது, பெருமானுக்கு மேலான ஒரு தெய்வம் உண்டு என்றும் கருதக்கூடாது. அவ்வாறு கருதுவோரோடு சேர்ந்து இருப்பதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்ற கருத்தானது திருவாசகத்திலும் வந்திருக்கின்றது. அடுத்த படத்தை இப்பொழுது தொடங்குவோம். சார்ந்தாசையப்படலம், சார்ந்தார் ஆசிரியப்படலம். இந்த வடமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் சேர்ந்து இவ்வாறு ஆகிவிட்டது. சார்ந்தார் என்றால் அர்த்தம் சென்று சார்ந்தார். ஆசயம் என்பது ஆசிரியம், ஆசிரியம் என்றால் சரண், அவர்களை காக்கின்ற ஒரு சார்பு. அப்பொழுது சார்ந்தாருக்கு நற்சார்பாக இருக்கின்ற கடவுள் அவர்தான் சார்ந்தாசைய பெருமான். அந்த பெருமானுடைய கோயில் தலம் திருத்தலத்தை பற்றிய படலம் சார்ந்தாசையப்படலம். வளைத்த பப்பனி அணிமணி கண்டநாயகனாம் முளைத்த வெண்பிறை கண்ணியோன் வரவிதே மொழிந்தாம் விளைத்த சூழினால் இழைத்துறும் வியாதனை காத்த இழைத்து சார்ந்தவர் சார்பினான் வரவினி இசைப்பாம். விளைந்திருக்கின்ற பாம்பினையே அணிகலனாக கொண்டிருக்கின்ற மணிகண்ட பெருமானுடைய அந்த அழகாக விண்ணிலே இப்பொழுது பிறந்திருக்கின்ற சிறு பிறையை தலையிலே ஒரு சரம் போல சூடியிருக்கின்ற கடவுள் அவன் காஞ்சிபுரத்திலே எவ்வாறு தோன்றினான், அவனுடைய வரவு, அதனை பற்றி இப்ப நம்ம கூறிவிட்டோம். மணிகண்டேச தலம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி சொல்லிவிட்டோம். தொடர்ந்து ஒரு வியாதன் என்ற ஒரு முனிவன் தான் செய்த சபதத்தினாலே அவன் துன்பப்படல் ஆனான். தான் செய்த ஒரு பொய்யான சூளுரை, அதனால துன்பப்படுகின்றான். அவனை காத்தால் இந்த பெருமான் இழைத்து சார்ந்தவர் சார்பினான் வரவு இனி இசைப்பார். துன்புற்று தன்னை சார்ந்தவர்களை காக்கின்ற கடவுள் அவர்தான் சார்ந்தாசைய கடவுள். அவ்வாறு இழைத்து சார்ந்தவர் துன்புற்று சார்ந்தவர்களுடைய சார்பினான் அவர்களுக்கு உறுதியாக ஒரு ஃபால் பேக்காக, ஒரு குஷனாக, அவர்களை தாங்குபவனாக, புகலிடமாக, ஆசிரியமாக இருக்கின்ற கடவுள் அவன் இந்த காஞ்சிபுரத்திற்கு எவ்வாறு வந்தான் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த வியாச முனிவர் யாருன்னு கேட்டா பராசர முனிவருடைய பிள்ளை, சுக முனிவருடைய தந்தை என்று பார்க்கின்றோம். பராசர பெயர் முனிவரன் பழுதரு வரத்தால் தரா தலத்திடை தோன்றி நான் மறைத நிப்பதின புராணம் ஏனையும் பகுத்து உயர் புறவு புண்டு ஓங்கி பிரானத்தகு வியாதனாம் பெரியவன் மேல்நாள். மேல்நாள் என்றால் முற்காலத்திலே பராசர பெயர் பெற்ற முனிவரன், முனிவர்களிலே சிறந்தவன், வரன் என்றால் மேலானவன். அவனுடைய பழுதரு வரத்தால், அவனுடைய புண்ணியத்தினாலே அர்த்தம், அவன் தவம் செய்து வியாச முனிவனை பெற்றிருக்கின்றான் என்பது பொருள். தகப்பனாருடைய தவத்தினாலே இந்த பிள்ளை பிறந்தது. ஏன்னா பொதுவா பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையாய் பிறக்கும் என்றே என்று மாயூரம் வேதநாயகம் பிள்ளை சொல்லியிருக்கிறார். அதற்கு மாறாக பெற்றவர் செய்த புண்ணியமும் பிள்ளையாய் பிறக்கும் என்பதனால இந்த பராசர முனிவருடைய பெரும் புண்ணியத்தினாலே வியாச முனிவர் அவருக்கு பிள்ளையாக வந்தார். இந்த பூமியிலே தோன்றி அவர் என்ன பண்ணார், 4 வேதங்கள் 18 புராணங்கள் என்று பலவிதமான கலைகளையும் வரிசைப்படுத்தி வகுத்தும் தொகுத்தும் வெளியிட்ட பெருமை பழங்காலத்துல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் எடிட்டர். அப்ப கலந்து கிடந்த 4 வேதங்களே இருக்கு, யஜுசு, சாமம், அதர்வணம் என்று அதனை வகுத்து அந்த வகுப்பிற்குள்ளே வருகின்ற மந்திரங்களை தொகுத்து இவ்வாறு வெளியிட்டார். அதுபோல ஒன்றாக கிடந்த புராணங்களையும் 18 புராணங்களாக வகுத்து அவர் வெளியிட்டிருக்கிறார். அதை தவிர அவருக்கு ஏனைய பெருமைகளும் உண்டு. அவர் இந்த உலக மக்களிடத்திலே புறவு பூண்டு ஓங்கியவர், உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தினாலே நன்மை செய்கின்றவர் என்பதனால பிரான தகுந்தவர், தலைவராக கருதத்தக்கவர். மனு போன்ற முனிவர்கள் எவ்வாறு உலகிற்கு சட்டம் வழங்கிய அந்த மன்னர்கள் தலைவர்களாக கருதப்படுகின்றார்களோ அதே போல வேதவியாசர் போன்ற முனிவர்களும் உலகிற்கு நேதாக்கள், அதாவது தலைவர்கள் என்று கருதத்தக்கவர்கள். அப்படிப்பட்ட வியாசன் உண்மையிலே பெரியவர் தான். இருந்தாலும்
அவர் ஒரு பிழை செய்தார். அதை பற்றின வரலாறு இப்பொழுது சொல்லப்படுகின்றது. அவர் பழங்காலத்திலே கொடிய பாதக கலியுகம் நிலை குறித்து படியில் யாங்கினி செல்வதென்று அஞ்சி மெய் பணித்து கடினருன் புனல் கங்கை சூழ் காசியின் எய்தி முடிவில் மாதவம் செய்து விற்றிருந்தனன் முறையால். கொடுமை பொருந்திய மகா பாதகங்கள், பெரும் பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்ற தன்மை கொண்ட கலியுகம் அது வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை அறிந்து, அது வருவதற்கு முன்பாக இந்த பூமியிலே நாம் எங்கு சென்று தங்குவது என்று யோசித்து பார்த்து, கலி வந்து சேருமே என்று அஞ்சி உடம்பு நடுங்கி நல்ல வாசனையான நீரோட்டம் கொண்ட கங்கையினாலே சூழப்பட்டிருக்கின்ற காசிப்பதி, அந்த காசிக்கு சென்று அங்கு எல்லையில்லாத பெரிய தபத்தினை செய்து அங்கு வீற்றிருக்கின்றார். யாரு? வியாச முனிவர். கலியுகம் வரப்போவதை கண்டு அஞ்சி நம்ம காசியிலே போய் தங்கிடலாம் அப்படின்னு போய் தங்கிட்டார். அதனாலதான் இன்றைக்கும் அந்த கங்கை நதிக்கு, கங்கை நதியினுடைய ஒரு கரையிலே காசி இருக்கின்றது, இன்னொரு கரையிலே வியாச காசி என்று இருக்கின்றது. வியாசன் தங்கிய இடத்திற்கு வியாச காசி என்று பெயர். ஆகவே காசியிலேயே நித்திய வாசம் பண்ணுவது, தொடர்ந்து இருப்பது என்று வியாச முனிவர் முடிவு செய்து கலிகாலம் பிறப்பதற்கு முன்பே வந்து தங்கிவிட்டார் என்பது பொருள். அங்கண் வைத்தவர் யாவரும் அவனடி வணங்கி நீ மறைமுடி உண்மை இதென்ன எங்கை நெல்லியின் தெளிவர தெருட்டு என்று இறந்தார் வெண்கொடும் பகை வினை குறும்பு எரிந்து உயர் வியாதனும். அந்த இடத்திலே உண்மையான தவம் செய்கின்ற முனிவர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். வியாச பீடம் என்று இன்றைக்கும் விஸ்வநாதர் கோயில்ல வியாசர் இருந்து புராணங்கள் சொன்ன அந்த பீடம் அது இருக்கின்றது. ஞானவாப்பி என்று சொல்லப்படுகின்ற கிணற்றுக்கு அருகிலே இருக்கின்றது, காசி விஸ்வநாதர் கோயிலே. அங்கு வியாசர் தங்கி இருந்து முனிவர்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணுவார். வியாசர் வந்திருக்காருன்னு சொன்னா எல்லா முனிவர்களும் அங்கு வந்து விட்டார்கள். வந்து அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி, மறைமுடிவு என்று சொன்னால் வேதாந்தம், உபனிஷதம், அந்த உபநிடதங்களுடைய உண்மை இது என்று நாங்கள் நன்றாக அறியும் வண்ணம் செங்கை நெல்லியின் தெளிவர என்றால் ஒருவருடைய சிவந்த உள்ளங்கையிலே வைக்கப்பட்ட ஒரு நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனி எங்கு இருக்கின்றது என்று தேட வேண்டாம். ஏதோ ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல ஒரு நெல்லிக்கனி உருண்டு ஓடி விட்டதுன்னா எங்க இருக்குன்னு ஒருத்தன் தேடணும். அந்த கனி இவன் கையிலேயே இருக்கின்றது என்று சொல்லும்போது தேட வேண்டாம். அது ஸ்பஷ்டமாக கிறிஸ்டல் கிளியர், தெளிவாக தெரிகின்றது. அதே போல அகங்கையிலே வைக்கப்பட்ட கனியை போல தெளிவாக வேதத்தின் முடிவு தெரிய வேண்டும். உபநிஷதங்கள் இதைத்தான் கூறுகின்றன என்று நாங்கள் தெளிவாக அறியும் வண்ணம் எங்களுக்கு நீ திருட்டுவாயாக, அறிவுறுத்துவாயாக என்று இறந்தார்கள் என்று அவர்களிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். அப்பொழுது கொடிய வினைப்பகையாகின்ற அந்த தீங்கு குறும்பு அதனை எரிந்து தவத்தினால் உயர்ந்திருக்கின்ற வியாத முனிவனும் அதற்கு முயன்றான். ஆகவே வினையிட்டுகின்ற அந்த நிலையிலிருந்து விடுபட்டிருக்கின்றவன் யாரு? வியாத முனிவன். அவன் நல்வினை தீவினைகளை ஈட்டுகின்ற அந்த வாசனையிலிருந்து விடுபட்டவன். இருந்தாலும் அவன் ஒரு தவறு செய்ய போகின்றான் என்று பார்க்கின்றோம். மிருதி நூல் புராண தொகை வேத நூல் அங்கம் இருவகைப்படு நியாயம் ஆயுள் மறை எழில் கந்தர்வ வேதம் வில் வேதமோடு அறுத்த நூல் இவற்றின் பொருளின் உண்மை பற்றி இது என தனி புகன்றான். இவ்வாறு வேதாந்த உண்மையை கேட்ட அந்த முனிவர்களுக்கு அதை விடுத்து ஏனையவற்றெல்லாம் வியாத முனிவன் இந்தந்த நூலுடைய முடிவு இது என்று கூறிக்கொண்டே வருகின்றான். மிருதி என்றால் ஸ்மிருதி, அதாவது வேதங்களிலே அத்தியன கிரமத்தில் இல்லாமல் மறைந்து போன அந்த வேத பகுதிகளை நினைவிலே கொண்டு அந்த பகுதிகளிலே சொல்லப்பட்ட உண்மை இது என்று நினைவிலே கொண்டவர்கள் எழுதி வைத்தது ஸ்மிருதி என்று சொல்லப்படும். வேதங்கள் எழுதப்படாதவை, எழுதாமறை என்பதனால ஸ்ருதி என்று சொல்லப்படும். ஸ்மிருதி என்பவை எழுதப்பட்ட நூல்கள். இவை வேதங்களுக்கு அடுத்த நிலையிலே இருப்பவை. முயற்சியிலே முதல்ல வேதம் வரும், அடுத்த நிலை என்பது செகண்ட் பிளேஸ் இந்த ஸ்மிருதிக்கு வரும். அதே போல புராண தொகை 18 புராணங்கள், மகா புராணங்கள், நூற்றுக்கணக்கிலே உப புராணங்கள் இருக்கின்றன. வேத நூல் அங்கம், வேதத்திற்கு அங்கமாக இருக்கின்ற வியாக்கரணம், ஜோதிடம், கல்பம், சிக்ஷை போன்ற சந்தஸ் போன்ற அந்த 6 அங்க நூல்கள். இருவகைப்படும் நியாயம் என்றால் நியாயம், வைசேடிகம் என்று சொல்லப்படுகின்ற இருவகை தர்க்க நூல்கள். ஆயுள் மறை என்றால் ஆயுள் வேதம், அது மருத்துவ நூல். எழில் கந்தர்வ வேதம் என்றால் அழகான இசை நூல்.
வில் வேதம் என்றால் தனுர் வேதம், படை நூல். அறுத்த நூல் என்றால் அர்த்த வேதம், அதான் எக்கனாமிக்ஸ். இதெல்லாம் வேதத்திற்கு அங்கமாக உபவேதங்களாக தொன்று தொட்டு முனிவர்களால படைக்கப்பட்ட சாத்திரங்கள். இவற்றின் பொருளின் உண்மை மற்றும் இது இந்த நூல்கள் என்னென்ன சொல்கின்றன என்று முடிவாக வியாசர் உபதேசித்துக் கொண்டே வந்தார். அனைத்தையும் கேட்ட அந்த பெரிய தகவலிமை கொண்ட முனிவர்கள், ஐயா, நாங்கள் கேட்டது வேதாந்தம், நீங்கள் அதை தவிர எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள், இப்பொழுது எஞ்சியிருக்கின்ற வேதாந்தத்தை கூறுங்கள் என்று பணிவோடு விண்ணப்பித்தார்கள். பெருமலித்தவ முனிவரர் கேட்டு உளம் பிறழாது ஒரு வழிப்பட துணிந்து ஒரு வார்த்தையின் எமக்கு சுருதி நூல் முடிவிதுவென தொகுத்துரை என்றார் மருளின் மூழ்கிய சிந்தையின் வியாதமா முனிவன். பெரிய தகவலிமை கொண்ட முனிவர்கள்லாம் இவ்வாறு இவர்கள் கேட்ட வேதாந்தத்தை தவிர ஏனையவற்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வியாதன் வருகின்றானே என்று உளமானது பிறழலையா, மாறுபடலையா. அவர் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டே வந்தார். எப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க பொறுமையா கேட்கிற மாதிரி, இந்த ஐயா தேவையில்லாதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நினைக்காமல், என்ன காரணம்னா எல்லாம் தேவைதான் என்பதை சொல்பவன் அறிந்திருக்கின்றான் என்பதனால அந்த அடக்கத்தோடு கேட்கின்றார்கள். அருந்தவரு காலின் கீழ் அறமுதலா நான்கனையும் திருந்தவரு கருளுமது எனக்கரிய எம்பேடி அருந்தவரு கரமுதலாம் கண்டருளி செய்திருந்தேல் திருந்தவரு குறையற்கே தெரியாகான் சாடலோ என்று இந்த கருத்தானது திருவாசத்தில் வருது. பிரம்மதேவனுடைய மனதிலே தோன்றிய சனக்கர் முதலிய நால்வரும் பெருமானிடத்திலே முக்தி நெறியை கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்கின்ற அவர்களுக்கு பெருமான் அறம்பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களிலே அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய அறம்பொருள் இன்பமாகின்ற 3 உறுதிப்பொருள்களை குறித்த நூல்களையும் அவர்களுக்கு உரைத்தான் சேர்த்தேன். அப்படி உரைக்கும் போது இவ்வாறு செய்யலாமா? அது டைம் பெஸ்ட் தானே. இப்ப ஒருத்தர் திருவாசம் படிக்கணும்னு வராரு, திருவாசத்தை சொல்லித்தராம தொல்காப்பியம், அப்புறம் சிவஞான போதம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பழங்காலத்துல பொறுமையோடு கேட்பார்கள். அதாவது திருவாசகத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவையெல்லாம் தேவை என்று ஆசிரியர் முடிவு செய்திருக்கார் அர்த்தம். அதே போல அறம்பொருள் இன்பமாகின்ற அவற்றினுடைய தன்மையை அறியாத ஒருவன் வீடு பெற்றுக்கு உரியவன் அல்லன் என்பதனால இவர்கள் வீடு பெற்றுக்கு உரிய நூல்களை பாடம் கேட்க வந்திருந்தாலும் கூட கடவுள் அவர்களை வீடு பெற்றுக்கு உரியவர்களாக ஆக்குவதற்காக அவர்கள் அறிய விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ அவர்கள் அறிந்தே தீர வேண்டிய அறம்பொருள் இன்ப ஆகிய 3ஐயும் சேர்த்துத்தான் சொன்னான் என்பது திருவாசகத்தினுடைய பொருள். அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவர் கருளுமது எனக்கு ஏம்பேடு. கேட்காததான் ஏன் உங்க சாமி சொன்னார் என்பது தடை. அதெல்லாம் சொன்னாதான் அவர்களுக்கு கேட்டது புரியும் என்பது விடை. அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்பருளை செய்திருந்தேன் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியா என்பதனால வேதாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏனைய நூல்களுடைய முடிவுகள் தெரிந்தாக வேண்டும் என்பதனால வியாசமுனிவர் அனைத்தையும் சொன்னார். பொறுமையோடு எல்லா முனிவர்களும் கேட்டார்கள், உள்ளம் பிறழாது கேட்டார்கள். பிறகு ஒரு வார்த்தையினாலே இந்த உபநிடத உண்மையை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டவுடனே அந்த நேரத்துல ஆணவ மல இருளிலே மூழ்கி போய்விட்டார் யாரு? வியாசமோ முனிவர் என்பதனால அவர் ஒரு பிழை செய்தார், பொய்யான ஒரு சூழ் உரைக்கின்றார். ஒருவர் யாரையும் நோக்கி உன் உரைக்குமாறாக அருகன் ஆண்மையில் கூறுதல் உற்றனன் தவத்தீர் அறிவு நூலெல்லாம் பன்முறை ஆயினும் தெளிய பெறுவதொன்றது நாரணனே பரபிரமம். ஒருவர் என்றால் முனிவர்கள். அந்த அனைவரையும் பார்த்து முன் உரைக்குமாறாக இதுவரையிலும் வியாசமுனிவர் தொன்று தொட்டு பல நூல்களிலே பரம்பொருள் சிவபெருமானே என்ற உண்மையை வலியுறுத்தி வந்திருக்கின்றார். இருந்தாலும் தான் சொன்னதற்கு முரணாக இப்பொழுது மாற்றி கூறுகின்றார். அவ்வாறு கூறும் பொழுது அஞ்சா நெஞ்சினராக கூறுகின்றார். அப்படின்னா அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை என்று கூறப்பட்டிருக்கு. பயப்பட வேண்டியதற்கு பயப்படணும். அப்படி பயப்படாம போறது என்பது அது வீரத்திற்கு இலக்கணம் இல்ல, அது அறியாமை என்பதனால இப்பொழுது ஒரு பொய் சத்தியம் செய்ய போகின்றார். சத்தியம் செய்யும் பொழுது அதற்கு தேவையான அந்த அச்சமின்மையை வரவழைத்துக் கொள்கின்றார். வரவழைத்துக் கொண்டு அருகன் ஆண்மையில் என்றால் அஞ்சா நெஞ்சினராக சொல்ல ஆரம்பித்தார். தவத்தீர் முனிவர்களே, அறிவு நூலெல்லாம் பன்முறை ஆயினும் தெளிய பெறுவதொன்றது நாரணனே பரபிரமம். எல்லா ஞான நூல்களும் பலமுறை ஆயினும் என்றால் ஆராய்ந்து பார்த்தாலும் தெளிவாக கூறுவது என்னன்னு கேட்டால் நாராயணரே பரபிரம்மம்
நாராயணரே திருமாலே பரம்பொருள் என்பதைத்தான் எல்லா நூல்களும் கூறுகின்றன என்று தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு சொன்னார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த முனிவர்கள் எல்லாம் துடிதுடித்து போனார்கள். என்ன காரணம்னா, அவர்கள் எல்லாம் காசியிலே அன்றாடம் காலையும் மாலையும் கங்கையில் தோய்ந்து விஸ்வநாத பெருமானை வழிபட்டு அந்த உள்ள தெளிவினாலே சிவ பரம்பொருளே பரம்பொருள் என்பதை நன்றாக அறிந்தவர்கள். அந்த அனுபவத்திற்கு மாக இவர் கூறியவுடனே அதை கேட்டு அவர்கள் துடிதுடித்து போய், பெருமானே, நீங்கள் கூறுவதை கேட்பதற்கு அஞ்சுகின்றோம். நீங்கள் கூறுவதை விஸ்வநாதருடைய சந்நிதியிலே உங்களால் கூற முடியுமா என்று வினவும் கூறுகின்றேன் என்று வியாசமுனிவன் துணிகின்றான். இதற்கு வாக்குச்சலம் என்று பெயர். ஒரு பொய் சொன்னவன் தொடர்ந்து பல பொய்களை சொல்ல வேண்டி வரும். அதுபோல இவ்வாறு அறியாமையினாலே துணிந்த அந்த வியாசமுனிவன் அந்த அறியாமையினாலேயே துரத்தப்பட்டு காசியிலே விஸ்வநாத பெருமானுடைய சந்நிதியிலும் இதனை தொடர்ந்து கூறுகின்றான். அவனுக்கு என்ன விளைகின்றது என்பதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.